அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, எருமை மாடு. இன்றைக்கி தான் எருமை மாடே பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாளை விட ரொம்ப வருஷமாகுது எருமை மாடே பார்த்ததில்ல. முதல் முறையாக இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இந்த எருமை மாடு விவசாயத்துக்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதிக வறட்சியை கூட தாங்கி நல்லா வளருங்க. அப்படிப்பட்ட உடல் அமைப்பு எருமை மாட்டுக்கு வந்து. அதோட பால் வந்து நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அதை விட நல்ல திடமாகவும் இருக்கும். தண்ணீர் ஊற்றினா கூட தெரியாது, நீர்த்தும் போகாது. வெண்மை புரட்சிங்கிற பேரில் கால்நடை வளர்க்குறதுல பல மாற்றங்கள் வந்துட்டு, நம்ம மண்ணுக்கு தொடர்பு இல்லாத கலப்பின மாடுகளை மட்டும் நாட்டு மக்கள் வந்து வளர்க்க தொடங்கிட்டாங்க. அதனாலே நாட்டு மாடுகள்லாம் அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியாது, ரொம்ப அரிது. கலப்பின மாடுகளை வளர்க்கவும் நாட்டு மாடுகள்லாம் லாரியில் அதிகமாக ஏற்றப்பட்டு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு அடிமாட்டு விலைக்கு தாங்க போகுது. வெளிநாட்டு மாடுகள் இங்கே இறக்குமதி பட்டு அந்த மாடுகள் தான் இப்போல்லாம் வளர்க்குறாங்க. அதிகமாக யார் வீட்லையும் அதிகமாக நாட்டு மாடே இருக்காது, ஒரு சில பேர் வீட்டில் வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க நாட்டு மாடுகள் முக்கியத்துவம் வந்து விழிப்புணர்வாக ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நாட்டு மாடுகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. எருமை மாட்டுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அதிகங்க. அதுக்கு நோய் வந்தால் கூட சீக்கிரம் வந்து மரணம் அடையாது. எருமை மாட்டை வந்து கட்டி போட்டோ இல்லை தீவனம் வச்சோ அதை வந்து வளர்க்க முடியாது. அது தானாகவே புல்லை தேடி அதுவே சாப்பிட்டுக்கும். வயல்வெளியில் மேய்ஞ்சாதான் அதுக்கு ரொம்ப தெம்பாகவும் இருக்கும். மாட்டு கொட்டையிலேருந்து அவிழ்த்து விட்ட உடனே நேராக வந்து வயல்வெளிகளை வந்து மேய்ஞ்சிட்டு